எது சரியான சமூக நீதி? எது சரியான சமூக நீதி? எளிய உதாரணத்தில் என்னரும் தம்பி தங்கைகளுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய், ஒரு ஏழை தாய் இருக்கிறார். ஒரு தாய், ஒரு வயதான அம்மாள் இருக்கிறார். ஒரே ஒரு மகள். அவள் குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. அந்த அவள் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டை. அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்பது 50 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம கோட்பாடு. இதை எப்படி சொல்கிறோம்? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் நம்ம கேட்கிறோம். இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா 20 விழுக்காடு கேட்டார்கள். இப்ப 15 விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள். 10.5 கொடு. 10.5 வேண்டாம், எண்ணீரு. இதை நான் சொல்லல, எங்க ஐயாவே சொல்றாரு. எண்ணீரு. என்ன நாய்? வன்னியர் 2 கோடியா? எவ்வளவு வருது? 15 வருதா? கொடுத்து. ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு இல்லைங்க, 8 விழுக்காடு தான் வருது என்றால் 8 விழுக்காட்டை கொடு, எதிர்க்காமல் ஏற்போம். இதுதான் எங்க கோட்பாடு, நிலைப்பாடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு. இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற வாதம், தர்க்கம். எனக்கு உண்டானது எனக்கு, என் தம்பிக்கு உண்டானது அவனுக்கு, என் தங்கைக்கு உண்டானது அவனுக்கு, என் பெரியப்பன் சித்தப்பனுக்கு உண்டானது அவனுக்கு என்றால் எங்களுக்குள் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, மோதல் இல்லை, சண்டை இல்லை, ஒன்றாயிரும். இதுதான் பிரச்சனை. ஆனால் அது ஆய்விடக் கூடாது என்பதற்காக இவன் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார். இதில் என்ன பிரச்சனை சொல்லு? 10 நாள்ல 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம், அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை, அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால், 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஏன் எடுக்க மாட்டா? எடுத்தால் எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்றுக்காங்கிறது வெளிப்பட்டு போய், அதனால நீ பயப்படல. ஐயா எம்ஜிஆர் எடுக்கல, சட்டநாதன், அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் ஏன் குப்பையில போட்டாங்க? எடுக்கல. எம்ஜிஆர் எடுக்க மாட்டார். எடுத்தால் அவருடைய சாதி மேனன் எவ்வளவு? ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஐயா வென்றிருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். விளங்குதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். 14 விழுக்காடு, 14 விழுக்காடு, 14 விழுக்காடு கவுண்டர், 14 விழுக்காடு, 16 விழுக்காடு பறையர், 18 விழுக்காடு வன்னியர், 14 விழுக்காடு முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையர். இந்த எண்ணிக்கையில் இருப்பவனுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எங்க என்ற கேள்வி வந்துடும். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இந்திய நிலப்பரப்பிலே, இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள், திராவிட ஆட்சியாளர்கள். ஆனால் இந்த சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்காத பீகார் எடுக்கிறது, தெலுங்கானா எடுக்கிறது, கர்நாடகா எடுக்கிறது, அதெல்லாம் எடுக்கிறது. இவர்கள் கூட்டணி வச்ச கட்சி, இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த காங்கிரஸ் சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வா உடனே. இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவின் முதல்வர்,
அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறார். நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்கிறார். ஏன் அங்கு ராமசாமிங்கிற ஐயா பிறக்கல? அங்க சமூக நீதிங்கிற வெற்றி சொல் கூச்சல் அங்க இல்ல. அவன் உண்மையிலே அந்த மண்ணை மக்களை நேசிக்கிறான். அந்த நிலம் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன் அதிகாரத்தில் இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் விட அவன் மண்ணின் மக்களின் நலன், அவருடைய கல்வி, அவருடைய அரசியல் அதிகாரம், பொருளாதார வளர்ச்சி, இதுவெல்லாம் அவனுக்கு முதன்மையானதாக இருக்கிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என் அரும் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு முறை, இந்த இடப்பங்கீட்டு முறை ஏன் வந்தது? ஏன் வந்தது? நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கேன். பல நூறாண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளா நாம இருந்தோம். உரிமை மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம். எதன் பொருட்டு? சாதியின் பொருட்டு. எந்த சாதியின் பொருட்டு எனக்கு கல்வி, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் பொருட்டு அந்த கல்வி, அதிகாரம், அரசியல் அதிகாரம் எல்லாம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த இடப்பகிர்வு என்பதை என்னரும் தம்பிதங்குகள் புரிந்து கொள்ளணும். இப்ப இவர்கள் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நம்ம பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற பேச்சே இல்லை. அதற்காக கொண்டு வரப்பட்டதே இல்லை. அதை என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தெருவில் நீனும் நானும் நடக்கக்கூடாது என்பது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்பது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்பது நாம் ஏழை என்பதற்காக இல்லை. என் உடன் பிறந்தவனே, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இழிமக்கள் என்பதாலே புறக்கணிக்கப்பட்டோம், நிராகரிக்கப்பட்டோம். நாம் இதை படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டது நாம் ஏழை என்பதற்காக அல்ல, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இழிமக்கள் என்பதற்காகவே. நான் இன்று ஏழை, ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும். ஆனால் இன்று நான் பறையன், நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகாது. இதுதான்டா இந்த சாதியில் இருக்கிற, இந்த தீண்டாமையில் இருக்கிற கொடுமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் மேம்பட்டாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழி மகன், இழி சாதி, அந்த தீண்டாமை ஒளிய மறுக்குது. ஆனால் ஏழை பணக்காரன் ஆகிற முடியும். ஆனால் தாழ்ந்த சாதி என்று இவன் கட்டமைத்த நான் எவ்வளவு மேம்பட்டாலும் உயர்ந்த சாதியை, உயர்ந்த மதிப்பிற்குரியவனாக மாற முடியவில்லை. அதாங்க இருக்க சிக்கல். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அந்த இடத்திலே மரத்து நிழல்ல யாகம் வளர்த்து சாமி கும்பிட்டு போனார். இன்றைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி ஓரத்தில் தள்ளி நிக்க வச்சுட்டான். இப்ப நாட்டின் முதல் குடிமகனாக, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானாக வந்தாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு துடைக்கப்படவில்லை. நீ படம் இருக்கன் உடன் பிறந்தானே, என்னரும் தங்கைகளே தட்டி பாருங்கள். ஐயா மோடி அவர்களும் அத்வானி அவர்களும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு என்கிற பெண்மகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிற காட்சி இருக்கிறது. பாரத மாதா கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். எந்திரிக்கும் போது இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்பார்கள். அந்த மாதா தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். இதை ஒழிக்க வழி சமூக நீதி. சமூக நீதியின் சரியான பகிர்வு, உரிய பகிர்வு.